டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார் எந்த நான்வெஜ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, எது தினசரி சாப்பிட்டா கூட பெரும் தவறு இல்லை அப்படின்னு கேட்டாரு. எல்லா அசைவ புரதத்துக்கும் ஒரு அடிப்படை தன்மை உண்டுங்க. எல்லாமே புரதம் அப்படின்னு சொன்னாலும் எல்லா விலங்கியல் சார்ந்த புரதமும் இந்த 3 புரதத்தை அதிகமாகவே கொண்ட புரதம். 3 4 கூட சொல்லலாம். 4 புரதங்களை அதிகமாகவே கொண்டது. அது இந்த லூசின், ஐசோலூசின், வேலின்னு சொல்லப்படுற 3 புரதமும் மெத்தியோனின்னு சொல்லப்படுற 4வது, இது எல்லாமே அத்தியாவசிய புரதங்களில் வர எண்ணிக்கைங்க. 9 புரதம் தான் அத்தியாவசிய புரதம். இந்த லூசின், ஐசோலூசின், வேலின், மீத்தியோனின், த்ரியோனின், ஹிஸ்டிடின், ட்ரிப்டோஃபான் அண்ட் ஃபீனைல் அலனின்னு சொல்லுவோம். இது எல்லாமே அண்ட் அலனின், இது எல்லாமே அத்தியாவசிய புரதம். உடம்பினால் தானாகவே செய்து கொள்ள முடியாத புரதம் அப்படின்றது அர்த்தங்க. மொத்தமா 20 புரதம் இருக்குங்க. அதுல 9 புரதம் மட்டும் மனிதனால் செய்ய முடியாது, நம்ம வெளியில இருந்து சாப்பிட்டாகணும். அதுல இந்த 4 புரதம், எல்லா புரதமுமே இருக்கும். அதுல முக்கியமா 4 புரதத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த 4 புரதமும் ஒண்ணு மெத்தியோனினுங்க, இன்னொன்னு இந்த லூசின், ஐசோலூசின் அண்ட் வேலினுங்க. இந்த லூசின், ஐசோலூசின் அண்ட் வேலினுங்கிறது கிளைகள் கொண்ட புரதம்னு பேருங்க. பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட். இந்த பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட் எல்லாமே இன்சுலினை அதிகமாக தூண்டும். எது அதிகமாக தூண்டக்கூடிய திறன் பெற்றதுதான் இந்த பிரான்ச் செயின் அமினோ ஆசிட், எஸ்பெஷலி லூசின். இந்த 3 புரதம், இந்த லூசின், ஐசோலூசின், வேலின்ல இந்த லூசின் இன்சுலினை அதீதமாக தூண்டக்கூடிய திறன் பெற்றது பிளட் குளுக்கோஸ்க்கு அப்புறம். ரத்தத்துல இன்டெஸ்டைனல் குளுக்கோஸ், குடல்ல இந்த குளுக்கோஸுங்கிற மாலிக்யூல் வந்த உடனே தான் இன்சுலின் உடம்புல தூண்டணும். பார்த்தாலே தூண்டுங்கிறனால அது ஒரு 15% தான். 80-90% இன்சுலின் தூண்டல் குடலில் வரக்கூடிய இந்த பிளட் குளுக்கோஸை சார்ந்ததேன்னு எல்லாரும் நினைச்சாலும் ஆக்சுவலா இந்த லூசினும் அதீத இன்சுலினை தூண்டக்கூடிய திறன் பெற்றதே. அப்ப இந்த லூசின் ரிச் ஃபுட்டான அனிமல் புரோட்டீனும் நம்ம கன்சிஸ்டண்டா அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க. கன்சிஸ்டண்டா யாரு சாப்பிடலாம் அப்படின்னா, வளர்ச்சி பருவத்துல இருக்கிற குழந்தைங்க ஒரு 25 வயசு வரைக்கும் கூட எடை வெயிட் போடாம இருக்கிற பட்சத்துல இந்த லூசின் ரிச் ஃபுட்டு, இந்த அனிமல் புரோட்டீனை நீங்க நான்வெஜ் ஃபுட்டை கட்டாயம் சாப்பிடலாங்க. ஆனா நீங்க ஒரு 25 வயசுக்கு அப்புறம் வளர்ச்சியும் கிடையாதுங்க. அப்புறம் வளர்ச்சி அகலமாக தான் வரும், எடை பருமனாகத்தான் வரும். ஏன் அப்படின்னா புரதத்திற்கு தேக்கும் தன்மை கிடையாது. அதாவது ஒரு எரிபொருள் தேவையை தாண்டி நாம ஒரு மாவு சத்தை உட்கொண்டோமே ஆனால் அது மாவு சத்தாகவே தேக்கக்கூடிய தன்மை உடம்புக்கு உண்டு. ஒரு 500 கிராம் வரைக்கும் கிளைக்கோஜனுங்கிற ஒரு மாவு சத்தாவே உடம்பால தேக்க முடியும். கொழுப்பு சத்தாக எவ்வளவு வேணா தேக்கலாம். உச்சக்கட்ட வரம்பே கிடையாதுங்க. எவ்வளவு எரிபொருளை வேணுமானா நீங்க கொழுப்பாக உடம்பில் தேக்க முடியும். ஆனால் புரதம் அதிகமாகும் பொழுது புரதமாக உடம்பினால் தேக்க முடியாது. அடிப்படை வேதியியல்ங்க இது. உடம்பு நீங்க எவ்வளவுதான் புரதம் சாப்பிட்டாலும் புரதம் உடம்பில் கொழுப்பாகவே மாறும், தேவையை தாண்டினால். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த அனிமல் புரோட்டீன் ரிச் ஃபுட்டை நீங்க சாப்பிட இன்சுலினை நம்ம அதிகமா தூண்டும். இன்சுலினை அதிகமா தூண்ட நம்ம ரத்த குழாய்கள், நம்ம சொன்னோம் இல்லையா, ஒண்ணு இன்சுலின் இரத்த சர்க்கரையை குறைத்து குளுக்கோஸை செல்லுக்குள் அனுப்பி அது கொழுப்பாக மாறும். கொழுப்பாக மாறினால் அது எங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ இன்சுலின் தூண்டி உட்காரக்கூடிய கொழுப்பு இடம் ஒண்ணு தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு, அப்புறம் நம்ம சதை, சப்கியூட்டேனியஸ் அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் மசில்னு சொல்லுவோம். அதனால்தான் எல்லாருக்கும் இன்சுலின் தூண்ட அந்த 18 to 25 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் வெயிட் போடும். ஏன்னா தோலுக்கு கீழே நல்லா கொழுப்பு உட்காரும். அதுதான் வடிவம் கொடுக்கும் அந்த சின்ன வயசுல. அதே தொடர்ந்து சாப்பிடும்போது அதே கொழுப்பு நம்மளுடைய சதைகளின் கொழுப்பு ஃபேட்டி மசிலாகவும் லிவர்களின் கொழுப்பு ஃபேட்டி லிவராகவும் மாறும். அப்போ கொழுப்பு சாப்பிடுவதனால் மட்டும் நம்மளுடைய கொழுப்பு ஏறுவது அல்ல, இந்த லூசின், ஐசோலூசின், வேலின் அண்ட் மெத்தியோனின் ரிச் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் இன்சுலின் அதிகமாக தூண்டப்படுவதனாலையும் நம்ம உடம்புல கொழுப்பு உட்காரும். அப்போ டெய்லி நான்வெஜ் புரோட்டீன் 25 வயசுக்கு மேல தேவையானா
இந்த காரணிகள்லாம் இருக்குங்க. இந்த காரணிகளை எல்லாம் மனதில் கொண்டு நம்ம வந்து அது வே புரோட்டீனாகவே இருந்தாலும், பால் புரோட்டீனாகவே இருந்தாலும், நான்வெஜ் புரோட்டீனான எறா, முட்டை, நண்டு, மீன், கறி எதுனாலுமே ஒரு பாகம் நான்வெஜ்னா அதை விட ஒரு 4 மடங்காவது வெஜ் இருக்கணுங்க. ஜப்பான்காரங்களோட சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான்வெஜ் இருந்தா ஆல்மோஸ்ட் 5 கப்பு வெஜிடபிள்ஸ் இருக்குங்க. இன்ஃபேக்ட் நான்வெஜ் தூக்கி மொத்த வெஜிடபிள் ஸ்டூல போட்டு அதை ஃபோகா அது மாதிரிலாம் பேரெல்லாம் சொல்லி அவங்க சாப்பிட்றாங்க. அதில் ப்ளஸ் நான்வெஜ்ஜில் அவங்க அவிக்கிறாங்களே ஒழிய டீப் ஃப்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரையிங்னா என்னன்னு தெரியாது. நம்ம ஊர்ல ஃப்ரையிங்கை தவிர எதுவுமே தெரியாது. அதான் வித்தியாசம். அதனால நான்வெஜ்ஜில் தப்பு இல்லைங்க. வெறும் மீட்டா ஒரு கப்பு, அது கூட கொஞ்சம் வெஜ்ஜும் வச்சு சாப்பிடணுங்க. நம்ம ஊர்ல வந்துங்க நமக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு வெஜ்ஜு சாப்பிட்ற பழக்கமே இல்லைங்க யாருக்கும். அதாவது இன்னொன்று, நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அது கூட வச்சு சாப்பிட்ற மாவுச்சத்தை அதிகமாக சாப்பிடுவோம். அப்படின்னு என்ன அர்த்தங்க, நான்வெஜ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பரோட்டா நிறைய சாப்பிடுவாங்க, நான்வெஜ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ரைஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய ரைஸ் இழுக்கும். நான்வெஜ் சாப்பிட்றேன்ட்டு பிரியாணி சாப்பிடுவாங்க, ரைஸ் அதிகமாக போகும். ஸோ ரைஸோ இட்லி, இப்போ மீன் குழம்போட தோசை வச்சு சாப்பிட்டீங்கன்னா தோசை இழுக்க தான் செய்யும். கறி குழம்போட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்தி இழுக்க தான் செய்யும். ஆனால் நம்ம சொல்றது என்னவோ வெளிப்புறத்துல அது நான்வெஜ் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டது என்னவோ வெறும் மாவுச்சத்து ஆன சப்பாத்தியாவோ, மாவுச்சத்தான ரைஸாகவோ, மாவுச்சத்தான பிரியாணியாவோ, மாவுச்சத்தான ஃப்ரைட் ரைஸாவோ தான் இருக்குமே ஒழிய அடிப்படையா நம்ம நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்றது இல்லை. அந்த நான்வெஜ் சாப்பிட்றதையும் நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். அதை நீங்க வெளியில கடைகள்ல வாங்கி சாப்பிடும் போது அது ஒரே எண்ணெயில 100 தடவை பயன்படுத்தும் போது அது பாமாயிலா இருக்கிற பட்சத்தினாலும், சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கும் பட்சத்தினாலும், அந்த எண்ணெயெல்லாம் சூடுதாங்கா எண்ணெய் என்பதினாலும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதனால் இந்த இயற்கையா இருக்கக்கூடிய கொழுப்பான சிஸ் வகைரா கொழுப்பிலிருந்து டிரான்ஸ்ஃபேட்டுங்கிற வகைரா கொழுப்பாக மாறி அது உடம்பில் நிரந்தரமாக செரிமானமே ஆக முடியாத தன்மை பெற்ற கொழுப்பாக இருப்பதனால் அது ஃபேட்டி லிவராகவும் ஃபேட்டி மசிலாகவும் மாறி இன்சுலின் வேலை செய்ய முடியாத இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறி முடி கொட்டுவதிலிருந்து, உடல் பருமனிலிருந்து, பிபி, சுகர் போன்ற அனைத்து வேதியியல் சார்ந்த வியாதிகளாகவும் மாறுவது என்பதே நிதர்சனமான உண்மை. அதனால எந்த நான்வெஜ்ஜா இருந்தாலும் கம்மி நான்வெஜ், பேலன்ஸ்டு பிளேட், அதான் சொல்ல வாட், ஹவு மச், ஆஸ் வாட், டீப் ஃப்ரை பண்ணமா, பாயில் பண்ணமா, எவ்வளவு சாப்பிட்டோம், எவ்வளவு 50 கிராம் சாப்பிட்டோமா, 400 கிராம் சாப்பிட்டோமா, எப்ப சாப்பிட்டோம், காலையில சாப்பிட்டோமா, நைட்டு சாப்பிட்டோமா. காலையில சாப்பிட்டா எரிபொருள் தேவை அதிகம், ஸோ கொஞ்சமாவது எரிபொருளா போகும். நைட்ல சாப்பிட்டோம்னா சிர்கேடியன் பயாலஜியில நைட்ல சாப்பிட்டீங்கன்னா அது அநேகமா லிவர்ல ஃபேட்டா தான் மாறும். அப்போ ஏன்னா எரிபொருள் எரிக்கும் தன்மை குறைஞ்சிரும். அப்போ நான்வெஜ்ஜை நைட்ல சாப்பிட்றதுக்கு பதிலாக காலைல சாப்பிடலாம், கொஞ்சமா சாப்பிடலாம், காய் நிறைய வச்சு சாப்பிடலாம், அவிச்சதா சாப்பிடலாம். அதான் வாட், வென், ஹவு மச், ஆஸ் வாட் வித் வாட் எல்ஸ். இந்த பிளானை வச்சு நம்ம நான்வெஜ்ஜா இருந்தா என்ன, வெஜ்ஜா இருந்தா என்ன, நல்லாவே சாப்பிடலாம். அதுல நான்வெஜ்ல பெஸ்ட் நான்வெஜ் எது அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா எல்லா நான்வெஜ்ஜுக்கும் இந்த அடிநாத புரோட்டீன் அப்படியே தாங்க இருக்கும். எந்த நான்வெஜ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ரேஷியோ வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுங்க, இந்த அமினோ ஆசிட் ரேஷியோ. நீங்க எந்த நான்வெஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில நான்வெஜ்ல வந்துங்க ஒரு இந்த சொல்றது இந்த லூசின் அதிகமா இருக்கும், ஐசோலூசின் அதிகமா இருக்கும், வேலின் அதிகமா இருக்கும், குளூட்டமேட்னு ஒரு தேவையில்லாத உடம்பாலேயே செய்யக்கூடிய அமினோ ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்கன் பிரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ப்ராபப்ளி தி ஹெல்தியஸ்ட் கட்னு சொல்லுவாங்க. எந்த ஷெஃபை போய் கேட்டீங்கன்னாலும் சிக்கன் பிரெஸ்ட் இஸ் தி ஹெல்தியஸ்ட் கட் ஃபார் சிக்கன்னு சொல்லுவாங்க. அதுதான், ஏன்னா கொழுப்பு அதுல ரொம்ப கிடையாதுங்க. ஆனா அது ஷெஃபுக்கு என்ன புரியாது அப்படின்னா அதுல குளூட்டமேட்டுங்கிற ஒரு தேவையில்லா புரதம், உடம்பால் தானாகவே செய்து கொள்ளக்கூடிய புரதம் ஒரு 100 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்ல 4000 மில்லிகிராம் குளூட்டமேட் இருக்கும். இந்த குளூட்டமேட் ரிச் சிக்கன் பிரெஸ்ட் புரோட்டீன் ரேஷியோல லூசின் இருக்கு, ஐசோலூசின் இருக்கு, வேலின் இருக்கு. இது எல்லாமே இன்னும் பொதுவழியில வழக்காடல்ல வரல, யாருக்கும் பொதுவழியில யாரும் சொல்ல. அப்படிங்கும்போது அதுல முக்கியமா சிக்கன் பிரெஸ்ட்ல 4000 மில்லிகிராம் குளூட்டமேட் இருக்குங்க. இந்த குளூட்டமேட்டுங்கிற புரதம் உடம்புல வந்து பொதுவா வந்து மனதை அமைதிப்படுத்தக்கூடிய காபாங்கிற ஒரு அமிலமா மாறணும். ஆனா குளூட்டமேட்டுங்கிற புரதம் ஆல்பா கீட்டோ குளூட்டரேட்டுங்கிற ஒரு தாதுவா மாறும். அந்த தாது தான் மரபணுவை மாத்தி அமைக்கக்கூடிய
நீங்க வந்து புரதத்தையே அசைவ புரதம் கொஞ்சமாகும். அதான் சொல்லுவேன், நாங்க வந்து 80:20 தாங்க சொல்றோம். அது பிரானா இருக்கட்டும், பிரான்ல புரோட்டீன் அதிகம், ஃபேட்டு கம்மி. இப்ப பிரான் எறா எடுத்தீங்கன்னா ஒரு 90%, 90-95% வெறும் புரதம் தான். ஆனா அதுலயும் இந்த புரதம் நிறைய இருக்குன்றதா சொல்ல வரேன், லூசின், ஐசோலூசின், மேலின். அப்போ எந்த புரதமா இருந்தாலும் ஹெல்த்தி புரோட்டீன் சொன்னா எக்கு, பிரானு இதெல்லாம் ஹெல்த்தி புரோட்டீன் தாங்க. ஏன்னா சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்ல விலை கம்மியா கிடைக்கிற புரோட்டீன்னா ஒரு எக் புரோட்டீன். அது ஆனா உங்க எனர்ஜி பேலன்ஸ்ல வந்ததுன்னா பரவாயில்லைங்க. எனர்ஜி பேலன்ஸ் இல்லைன்னா எல்லா அசைவ புரதத்துக்கும் அந்த சதவீதம் கிட்டத்தட்ட மெயின்டைன் ஆகும். அப்போ வந்து அது எப்படி சாப்பிட்டோங்கிறதுலாம் வந்து நிக்குமே ஒழிய என்ன சாப்பிட்டோங்கிறதுல பெருசா நிக்காதுங்க. அதனால எந்த அசைவ புரதமா இருந்தாலும் 20% அசைவ புரதம் ஒரு கப்புனா ஒரு 4 கப்பாவது வெஜ் புரோட்டீனையும் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன்.